காஞ்சி மகா சுவாமிகளுடைய திவ்ய சரித்திரத்திலிருந்து இந்த விஷயத்தை நாம் எடுத்தாள வேண்டும். ஒரு முறை காஞ்சிபுரத்திற்கு மன்னார்குடி பகுதி, அந்த காளாஞ்சிமேடு, ராயபுரத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் போறார். சுவாமி அவர்கள் அனைத்தும் அறிந்தவர் மகான். அவர் கேட்கிறார், "நீ எந்த ஊர்லேருந்து வர?" "நான் இந்த பக்கத்துலேருந்து வரேன், ராயபுரம் பக்கத்துலேருந்து." "உங்க ஊர்ல ராமபிள்ளையார்னு ஒரு கோவில் இருக்கே, தெரியுமோன்னு?" சுவாமி கேட்கிறார். "ராமபிள்ளையார், ராமசுவாமி, ஏன் அந்த பேர் வந்ததுன்னு தெரியுமா?" என்று கேட்கிறார் மகான். "நீங்களே சாதிக்க வேண்டும்." சுவாமி சொல்றார், "இல்லப்பா, உங்க ஊர்ல அந்த கோவில் வாசல்ல உட்கார்ந்து தான் எல்லோரும் ராமநாம ஜெப பாராயணம் செய்வார்கள். அகண்ட ராமநாம பாராயணமே அங்க தான் நடக்கும். அதனால அது பிள்ளையார் கோவில்னு சொல்றவர் ராமநாம பிள்ளையார், ராமபிள்ளையார் தான் பேரு." என்று சொல்லிக் கொண்டு வந்த காஞ்சி மகான், "உனக்கு துக்கிரி பாட்டிய பத்தி தெரியுமோன்னு?" கேட்கிறார். "துக்கிரி பாட்டி சொல்லியிருக்கிறார்கள் சுவாமி, நீங்கள் சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்." சுவாமி சொல்லுகிறார், "அப்பா, உங்க ஊர்ல லட்சுமின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இருந்தா. ஆதி காலத்துல குழந்தை திருமணம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். விவரமே தெரியாத வயசுல அந்த குழந்தைக்கும் திருமணம் ஆகிறது. விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய பருவம். அந்த யதார்த்தமா எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாத கூடிய ஒரு பருவம். அப்ப அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணமான ஒரு சில வருடங்களிலேயே அந்த பையன் இறந்து போயிடுறான். அது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா அந்த காலத்து வழக்கம் என்னன்னா, கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் குழந்தையாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் தலைக்கு முடியெல்லாம் அழித்து, தலைக்கு அப்படியே ஒரு போத்திக் கொண்டு வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியாது. நார்மடியோட. ஆமா. எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் அவர்கள் செல்ல மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனா எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இவர்கள் எழுந்து போய் குளத்தில தீர்த்தமாடி விட்டு, பொழுது புலர்வதற்குள் வீட்டுக்குள்ள வந்துடணும். வீட்டுக்குள்ள தான் வழிபாடு. அப்படியே அந்த பெண்ணை வைத்திருந்தார்கள். அந்த அம்மா அந்த குழந்தைய பத்தி கவலைப்படல. அப்படியே வயசு போகுது. அப்போ திடீரென்று அந்த குழந்தைக்கு ராம நாமத்தினுடைய மகத்துவத்தை அந்த அம்மா, அந்த குழந்தையினுடைய தாய் சொல்லி இருப்பதனால், தன் வீட்டிற்குள்ளேயே ஒரு தவம் போன்று ராமநாமத்தை, அதுவும் இந்த ராமநாமத்தை, ராம தாரக மந்திரத்தை இந்த குழந்தை கேட்கிறது. அதுதான் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று சொல்லக்கூடிய மந்திரம். இந்த ஒரு தடவை இந்த ராமாவளியை சொன்னோம் என்றால், இதில் பாருங்க, ராம ராம ராமன் 3 தடவை வருது. பொதுவாகவே தசாவதாரத்தில் மத்ஸ்ய கூர்ம, வராக, நாரசிம்ஹ, வாமன, பரசுராம, ஸ்ரீராம, பலராம, கிருஷ்ணகல்கி, இதுலயே 3 ராமர் வந்துடுது. ராம ராம ராமன். அதனால இந்த 3 ராமநாமம் ஒரே ஒரு பிராசத்தில் வரதுனால இந்த தாரக மந்திரத்தை அந்த குழந்தை ஏற்றுக்கொண்டது. மனதிற்குள்ளே ஜபிக்க துவங்கியது. ஏன்னா ராமநாமத்துக்கு தான் ஜென்ம ரக்ஷக மந்திரம்னு தியாகையர் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த ராமநாமத்தை குழந்தையாக இருந்த அந்த கணவனை இழந்த அந்த பெண் சொல்லிக்கொண்டே வருகிறாள். காலம் செல்கிறது. யாருமே வீட்டில் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி தொலைக்காட்சி கிடையாது, செல்போன் கிடையாது, வானொலி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லாத காலகட்டம். அப்போ அந்த குழந்தை என்ன செய்யும்? இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ என்ன செய்யும்னா, நிலக்கரி இருக்கு இல்லையா, அந்த கறி கட்டையை எடுத்து வைத்துக்கொண்டு தான் ஒரு நாளைக்கு 1000 சொல்லிவிட்டு அவர் கோடு போடுவார். இந்த மாதிரி அந்த குழந்தை எவ்வளவு லட்சம் ராமநாமம் ஜெபிக்க 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 கோட்டை கிழித்து கொண்டே வருகிறார். நான் இவ்வளோ 1000 பண்ணிட்டேன், 10,000 பண்ணிட்டேன், லட்சம் பண்ணிட்டேன்னு அந்த குழந்தை அப்படியே குழந்தையினுடைய வயது வளர வளர ராமநாம ஜெபமும் வளர ஆரம்பிக்கிறது. இது ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட அவ்வளவு லட்சம், எவ்வளவோ லட்சம் அந்த அந்த அம்மா ராமநாமம் பண்ணி கிழவியாகவே ஆகிவிட்டார்கள். 60 வயசு கிழவியாகவும் ஆகிவிட்டார்கள். ஆனால் அந்த பாட்டி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தெருவில் ஒரு தாழ்வாரம் இருக்கும், ஒரு திண்ணை இருக்கும். அதெல்லாம் வழிப்போக்கர்கள் விளையாடுவதற்கு, அமர்வதற்கு. அப்போ அந்த பக்கத்து வீட்டு குழந்தைகள்லாம் விளையாடுவாங்க. அப்போ அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான பிரமுகர். அந்த பிரமுகர் வீட்டில் அந்த பிரமுகருடைய மாப்பிள்ளை என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப ரொம்ப வயத்து வலி அவர் மரணப்படுக்கைக்கே வந்துட்டார் என்று சொல்லும் பொழுது எல்லாருமே துக்கத்தில் மூழ்க இந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு கேட்குது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுகிறார்கள்? அந்த ராமபிரானை நினைத்துக்கொண்டு தான் செய்த ராமநாம ஜபத்தினுடைய ஒரு பகுதி, 1,00,000 ராமநாம ஜபத்தை நான் உச்சரித்தது சத்தியம் என்று சொன்னால், அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய மருந்தால் அவர் எழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, கையில் இருந்த அந்த காலத்தில் ஒரு முடிச்சு மாதிரி வச்சுக்கோங்க, அதில் பணம் முடிச்சு இருக்காது, விபூதி தான் இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு அந்த அம்மா போய் அந்த பிரமுகருடைய மாப்பிள்ளையினுடைய நெற்றியில் போட்டு ராமநாமத்தை சொல்லி, இந்த சுவாமி எழுந்திருக்கட்டும்னு சொல்லி வீட்டுக்கு போய் விடுகிறார்கள். அடுத்த 10 நிமிடத்தில் தூங்கி எழுந்தவர் மாதிரி உட்கார்ந்துட்டார். ஒன்றுமே இல்லை உடம்புல. நார்மலாக எழுந்து கொண்டார். அவர் தன்னுடைய பணியை தொடர ஆரம்பித்தார். அப்போ தான் துக்கிரி பாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டியை லக்ஷ்மி பாட்டி என்று அழைத்து ராம பாட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவுடைய பெயர் பிரபலமாகுது. அப்புறம் எது நடந்தாலும் சரி, அவர்கள் இல்லத்திற்கு போய், அம்மா உங்கள் கையால் விபூதி கொடுங்க, ராமநாமம் சொல்லுங்க. அவர்களும் எது வேண்டுமானாலும், அப்படியா, நீங்கள் உன் குழந்தை பரீட்சையில் நல்லா மார்க் வாங்கணுமா, இந்தா நான் ஒரு 10,000 ராமநாமா இன்னைக்கு சொல்லியிருக்கேன், அந்த பலனை உன் குழந்தையை கொடுக்குறேன், இப்படியெல்லாம் சொல்லி அந்த அம்மா ராமநாமத்தோட பலனை மற்றவங்களுக்கு தத்தம் கொடுத்து விடுவார்கள். இப்படியே சேர்ந்து கொண்டிருந்தது. அந்த அம்மா ராமநாமத்தினுடைய வடிவமாகவே இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி காலம் கிடக்கிறது. எந்த ஒரு நல்ல கெட்டத்துக்கும் நல்லதுக்கு வரக்கூடாது என்று நினைத்தார்களோ, திருமாங்கல்யத்தை அந்த அம்மா தொட்டு கொடுக்கணும்,
அப்படின்னு வர வெளியூர்ல இருந்தெல்லாம் சுற்றுவட்டார கிராமங்கள் வெளியூர்களில் இருந்தெல்லாம் மக்கள் படையெடுத்து வர ஆரம்பிக்கிறார்கள். ஆமா, காளாஞ்சிமேடுக்கு வந்து எல்லோரும் சென்று அந்த அம்மாவிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த திருமாங்கல்யம் கொடுக்கறதுன்னு இன்னைக்கு ஒரு புது படவைன்னா அம்மாட்ட கொடுத்து கட்டி அப்படியெல்லாம் காலம் போக ஆரம்பித்தது. இப்படி போய் கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த பக்கமே பார்த்தீங்கன்னா பஜனை சம்பிரதாயம், சீதா கல்யாணம், ராதா கல்யாணம் ரொம்ப ஆச்சரியமா நடக்கும். அப்படி செய்து கொண்டு வந்திருந்த பொழுது இந்த அம்மாவுடைய ராமபக்தியை கேள்விப்பட்டு அப்போது இருந்த பாகவதர்கள், அவருடைய அந்த பாகவதருடைய பேர் ஸ்ரீனிவாச பாகவதர் என்று நினைவு. அவர் சொல்கிறார், அம்மா நீங்கள் எல்லாம் பெரிய கைங்கரியம் செய்கிறீர்கள், நாங்கள் செய்யக்கூடிய சீதா கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும். அந்த அம்மா சீதா கல்யாணத்துக்கு வருகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக அந்த கல்யாணத்தை பார்த்தவுடன் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வருது. அப்போ அந்த மகான் சுவாமிகிட்ட கேட்குறாரு, என்னுடைய இல்லத்திலும் ஒரு சீதா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சுவாமிகளே நீங்கள் வந்து நடத்தி கொடுக்கணும், ஏதோ என்னால் இப்படி சம்பாவனையை நான் பண்ணுறேன். இல்லைம்மா அது சம்பாவனையே வேண்டாம், நீ பண்ணி கொடு. ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஒரு வைபவம் நடக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராமநவமி அன்னைக்கு நாள் குறிக்கப்பட்டு ராமநவமி அன்னைக்கு சீதா கல்யாணம் எல்லாருக்கும் தெரிந்து சுத்துப்பட்டு கிராமங்கள்லாம் வருது. இந்த அம்மா பண்ணுகிறார்கள் என்று சொன்னவுடன் ஒவ்வொருவரும் திரவியத்தை குவித்து விடுகிறார்கள். எல்லா திரவியமும் வந்தாச்சு. அப்போ இந்த அம்மா எல்லா திரவியமும் சரியா இருக்கா என்று பார்த்து கொண்டே வரும்பொழுது நெய் இல்லை. ஆஹா, நெய் வேணுமே, என்ன பண்றது? அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிறுவன் கோவிந்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அந்த பையன் அவனை கூப்பிட்டு, அப்பாப்பா நாளைக்கு காலையில் அகண்ட பாராயணம் முடிஞ்சு சீதா கல்யாணம் ஆயிடும்பா, நீ போய் என்ன பண்ணு, இந்த பக்கத்தில் இல்லைன்னா மன்னார்குடிக்கு போயாவது தயவு செய்து போய் நெய்யை கொண்டு வா, நெய்யை வாங்கிட்டு வந்துன்னு சொல்லி அவன் கையில் ஒரு பணமுடிப்பை கொடுத்து அந்த அம்மா அனுப்பிவிடுது. இவன் சரிமான்ட்டு நான் இரவோடு இரவாக ஓடி விடுகிறான். அப்போ மறுநாள் காலை பொழுது புலர்ந்து சந்தியாவந்தனாதிகளை முடித்துவிட்டு சங்கல்பம் செஞ்சு அப்படியே அற்புதமாக ராமநவமி அன்னைக்கு சீதா கல்யாணம் செய்யக்கூடிய வேலை வந்து விடுகிறது. அந்த பையன் வந்த பாடு இல்லை, நெய் வரலை. இன்னும் அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் அந்த சிறப்பு மிகுந்த அந்த நாமாவளி சொல்லி அந்த பிரவரம் சொல்ல போகிறார்கள், கல்யாணம் ஆக போகுது. இந்த பையன் வரவே இல்லையே, பிரவரம் முடிஞ்சா அடுத்து நாமாவளி சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு போட அந்த அம்மா பதறாங்க. அப்போ ஒரு 25 நிமிஷத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த அம்மாவுடைய ராமநாம ஜபமகிமையா என்னன்னு தெரியல, போன பையன் பாட்டின்னு கொல்லையிலேருந்து சத்தம் போடுறான். என்னடா பையன் வாசலை தானே மாடு பூட்டி அனுப்பிவிட்டோம், கொல்லையில சட்டம் பாட்டின்னு, எங்கடா போய் தொலைஞ்ச நீ அப்படின்னு ஒன்று. மன்னிக்க வேண்டுமா, தப்பாக நினச்சிக்காதம்மா, நான் எப்படியோ திரட்டி ஒரே ஒரு குடம் தான் நெய் கிடச்சி கொண்டு உள்ளவே அவன் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு இந்த நெய்யை கொண்டு உள்ளே வைக்கிறான். அவன் நெய்யை உள்ளே கொண்டு வரும்பொழுதே அந்த வாசனை ஊரையே தூக்குது. இது மாதிரி நெய்யே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய கவனமும் திரும்புது. ஆனால் அந்த பையனுக்கு என்ன ஆசைன்னா, அம்மானு தலையை சொல்லிடான், என்னவா இந்த சக்கரை பொங்கல் நல்ல வாசனையாக இருக்குமா, ஒரு கை கொடுமா சாப்பிட்டு போகிறேன்னு அந்த புள்ள கேட்குறது. இந்த பாட்டி என்ன பண்ணுறா, பா உனக்கு இல்லாதாடா, நீ என் குழந்தை மாதிரி தானே, பா எல்லாம் பாகவதாடெலாம் சாப்பிட்ணும், கொண்டு உள்ளவை. ஆனால் நெய்யை கொண்டு உள்ளே வச்சா அவன் கையை கட்டிட்டு அப்படியே நிற்கிறான். எல்லாம் பூர்த்தியாக ராமநவமி உற்சவங்கள், ராம ஜனனம் முடிஞ்சு சீதா கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் உட்காந்தாச்சு. பாகவதர்களுக்கு அப்படியே தலைவாழை இலை போட்டு சக்கரை பொங்கல் சேர்த்து அதில் அன்னசுத்தி பண்ணி பிரசேஷனமாக்கி சாப்பிட ஆரம்பித்து விடுகிறார்கள். சாப்பிட்டவர்கள் சக்கரை பொங்கலை சாப்பிடும்போது இன்னும் போடுங்க, இன்னும் சாதிங்கோன்னு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நெய்யோ சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இவன் நெய் கொண்டு வந்து ஒரு குடம் தான் கொண்டு வந்திருக்கான், ஆனால் 10 குடம் நெய் கொண்டு வந்த மாதிரி அதுலேருந்து நெய் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடந்ததுன்னு தெரியல, அது இந்த அம்மாவுக்கு தெரியாது. சரி, சாப்பிட்றவர்கள் நல்லா சாப்பிடணும், எல்லாம் அந்த காலத்தில் நன்கு சாப்பிட்றவர்கள் நன்கு உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எல்லாம் முடிந்தது, தாம்பூலம் கொடுத்து தட்சணை கொடுத்து அனுப்பியாச்சு. இவர்கள் இப்போ தான் சாப்பிட உட்காரும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது, அடடா அந்த பையன் கேட்டானே, அவனுக்கு ஒரு சக்கரை பொங்கலை கூட கொடுக்கலேன்னு கோவிந்தான்னு கூப்பிடும் பொழுது அந்த பையனை காணும். இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி, இந்த குழந்தை வந்து தானே கொடுத்தது, அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாசலில் இருந்து அந்த பையனுடைய சத்தம் கேட்கிறது. திருப்பி பாட்டி நான் வந்துட்டேன், முதல்ல அம்மானு கூப்பிட்டவன் இப்போ பாட்டின்னு கூப்பிட்றான். வாசல்லேருந்து சத்தம் வருதுன்னு அந்த அம்மா போய் பார்க்கும் பொழுது 2 கையை கூப்பி நடுங்கிற, அம்மா நான் நேற்றுக்கு ஃபுல்லாக மன்னார்குடி மட்டும் இல்லைம்மா, எல்லா பக்கமும் போயிட்டு வந்தேம்மா, எனக்கு நெய் சுத்தமாக கிடைக்கலம்மா, நீங்கள் கொடுத்த பணம் இந்தாங்கன்னு வைக்கிறேன். இந்த பாட்டிக்கு அதிர்ச்சி, என்னடா குழந்தை சொல்கிற, 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ தானப்பா கொல்லை பக்கத்துலேருந்து வந்த, ஒரு குடம் நெய்யை பாருப்பா, குடத்துல இன்னும் நெய் கூட குறையடா, அங்கே தான் இருக்குப்பா சிலுக்கு. அப்பா அம்மா நான் வரலம்மா, சத்தியமாக நான் வரலம்மா, உங்கள் மேலே ஆணையாக வரல, நீங்கள் சொல்லக்கூடிய ராமநாமத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் வரவில்லை. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது, வந்தவன் கோபாலனே. அந்த நெய்யை கொண்டு வந்தது சாட்சாத் பகவான் கிருஷ்ணன் தான்ங்கிறத அந்த அம்மா தெரிந்து கொள்கிறார்கள். ஸோ நடந்ததோ சீதா கல்யாணம், சீதா கல்யாணத்துக்கு ராமனாக வந்த கோபாலனுடைய சன்னிதானத்திலிருந்து தான் நெய் வந்திருக்கா. அப்போ அந்த நெய்யை கொண்டு வந்ததே பகவான் தானான்னு சொல்லி அந்த அம்மா கண்களிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் கொட்டுகிறது. அப்போ கிருஷ்ணனை பார்க்க முடியாது. அப்போ அவன் கைப்பட்ட அந்த ஒரு நெய் குடத்தை விழுந்து விழுந்து நமஸ்காரம் செய்கிறார்கள் அந்த மாதரசியார். அப்போது அங்கே வந்து அத்தனை பாகவதர்களும் வந்து, ஆகா கோபாலன் கொண்டு வந்ததா, அந்த பானை
தன்னுடைய கல்யாணத்துக்கு சுவாமி கொண்டு வந்ததா பானைன்னு சொல்லி எல்லாரும் விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி நமஸ்கரித்து அந்த பானை கிட்டத்தட்ட அந்த அம்மாவுடைய காலகட்டத்திற்கு அப்புறம் கூட அந்த நெய்ப்பானை இருந்து அதை வைத்தே ராதா கல்யாணம் சீதா கல்யாணத்தை நடத்தினார்கள். அந்த இடத்துல கூட புரட்டாசி சனிக்கிழமையிலெல்லாம் பிரார்த்தனைகள் பஜனைகள் நடப்பதாக அந்த துக்ரி பாட்டி, அதாவது லட்சுமி பாட்டியினுடைய மகாத்மியம் சொல்லுகிறது. இதற்கு இன்னமும் அங்க இதெல்லாம் இல்ல, நடக்குதா? அந்த பானை இப்ப இருப்பதாக எந்த ஆனா விதமான இல்ல அந்த வீடு அங்க அந்த இருக்கிறது. ராயபுரத்துல இந்த காளாஞ்சிமேடு பகுதியில அந்த அம்மா எங்கெங்கெல்லாம் வந்தாங்களோ அந்த பகுதிகள் இருக்கிறது. ஆனால் அப்போது இருந்த அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதனால அந்த பகுதிகளுக்கு போனாலே, இன்னும் சொல்ல போனால் போதேந்திர சரஸ்வதிகள் போன்ற மகான்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு இதற்கு முன்பாகவே வந்திருக்கிறார்கள். அந்த மகான்களுடைய பாதமும் பட்டிருக்கிறது. ராமநாமத்தை பத்தி சொல்லும்போது ராமநாம போதேந்திரால சொல்லாம இருக்கவே முடியாது. மகான் அவர் காஞ்சிபுரத்தினுடைய பீடாதிபதியாகவே விளங்கியவர். ராமநாமத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அபிருச்சியினால் தன்னுடைய பீடாதிபத்தியத்தையே நிறுத்தி வைத்துவிட்டு அதிலிருந்து வெளிக்கொணர்ந்து வந்து ராமநாம ஜபத்தை உலகம் முழுவதும் பரப்பினார் என்று போதேந்திர சரஸ்வதியினுடைய மகாத்மியம் சொல்லுகிறது. கோவிந்தபுரத்தில் சுவாமியினுடைய அதிஷ்டானம் இருக்கு. அங்க போனால் ராமநாமம் தான் சொல்லுவோம். வெளியில் வந்தால் ராமநாமம், உள்ள வந்தால் ராமநாமம், மற்ற கதைக்கே வேலை இல்லை. அந்த இடத்துல பிரதட்சணம் பண்ணும்போதே ராமநாமம் கேட்கும். யாரெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய உண்மையான பக்தர்களாக இருக்கிறார்களோ, சுவாமியினுடைய அந்த அதிஷ்டானத்துக்குள்ள பிரதட்சணம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த ராமநாமம் கேட்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் பகவன் நாம போதேந்திராள் என்று அந்த மகானுக்கு பெயர். இப்படியெல்லாம் ராமநாம பக்தியை வளர்த்தவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம். சொன்னா இந்த துக்ரி பாட்டின்னு சொல்லக்கூடிய லட்சுமி பாட்டியினுடைய மகாத்மியம் ராமநாமத்தால் கலியுகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை.